உணவு, உடை மற்றும் உறையுள் ஆகியன மனிதனின் அத்தியாவசிய தேவைகளாகும். எனினும் தற்போது அவற்றுடன் சுகாதார வசதிகளையும் சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும். முந்தல் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவிற்குட்பட்ட சிகிச்சை நிலையத்தில் பல்வேறு குறைபாடுகள் காணப்பட்டன. இவை தொடர்பாக சுட்டிக்காட்டப்பட்டதன் காரணமாக தற்போது மலசலக்கூட வசதி, குடிநீர் பிரச்சினை மற்றும் இடப்பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக கர்ப்பிணி தாய்மார்கள் தெரிவிக்கின்றனர். குடியிருப்பு கிளினிக் நிலையத்தில் காணப்பட்ட சில அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டமை மகிழ்ச்சியளிப்பதாக தெரிவிக்கும் அவர்கள் அங்கு காணப்படும் மேலும் சில குறைபாடுகளையும் விரைவில் தீர்க்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. தமக்கு எதிராக கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் மேல்மாகாண அமைச்சர் உதய கமன்பில கருத்து தெரிவித்தார். நம்பிக்கையில்லா பிரேரணை என்பது எனக்கு பழக்கமற்ற ஒன்றல்ல. ஐக்கிய தேசிய கட்சி கூறுவதைப் போன்று மாகாண அமைச்சர் பதவியில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் மாகாண சபையை விமர்சிப்பது தவறா? அவர்கள் எனக்கு எதிராக கொண்டு வரும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு முகம் கொடுக்க நான் தயார். எனினும் அது தொடர்பில் இரகசிய வாக்கெடுப்பிற்கு இணங்க வேண்டும் என கூறுகின்றனர். அவ்வாறானதொரு ஜனநாயகத்திற்கு எதிரான பிரேரணைக்கு நான் இணக்கம் தெரிவிக்க மாட்டேன். மாகாண சபை உறுப்பினர்கள் மக்களின் பிரதிநிதிகள். மக்களுக்காகவே மாகாண சபைகளில் வாக்குகளை பயன்படுத்துகின்றோம். அதனால் தமது பிரதிநிதி எவ்வாறு வாக்குகளை பயன்படுத்துகின்றார் என மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். குற்றப்பிரேரணையின் ஊடாக பிரதம நீதியரசருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் மிகவும் வலுவற்றவை என தேசிய தொழிற்சங்க நிலையத்தின் தலைவர் கே.டி. லால்காந்த் தெரிவிக்கின்றார். வலுவான ஒரு குற்றச்சாட்டு இருக்குமாயின் 14 குற்றச்சாட்டுகள் அவசியமில்லை என நேற்று நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றின் போது அவர் சுட்டிக்காட்டினார். வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தை நாடு பொருட்படுத்தவில்லை. அதற்குள் குற்றப்பிரேரணை கலந்துரையாடல் உள்ளது. வலுவான ஒரு குற்றச்சாட்டு இருப்பின் 14 குற்றச்சாட்டுகள் அவசியமில்லை. வலுவான ஒரு குற்றச்சாட்டு என்மையாலேயே 14 குற்றச்சாட்டுகள் தேவைப்படுகின்றன. எந்த ஒரு விடயத்துக்கும் இயற்கை நியதி ஒன்று உள்ளது. குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நபரே அவற்றை விசாரணைக்குட்படுத்துகின்றார். அவரே தீர்ப்பையும் வழங்குகின்றார். அதில் இயற்கை நியதி இல்லை. இன்று எமது நாட்டின் சட்டவாக்கம் என்ற பாராளுமன்றம் சுயாதீன தன்மை உடையதா? நீதிமன்ற சுயாதீன தன்மை மட்டுமல்ல, மீ உயர் தன்மை உள்ள பாராளுமன்றத்துக்கும் இன்று சுயாதீன தன்மை இல்லை. அவ்வாறு ஒன்றுமில்லை. மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப அதிகாரிகள் செயற்பட வேண்டும் என தேசிய மொழிகள் மற்றும் சமூக நலனுக்கு அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவிக்கின்றார். பிரச்சனை எங்கே உள்ளது? தாய்மொழியை அறியாமல் இருப்பதே பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்துள்ளது. சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளே எமது தாய்மொழிகளாகும். சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளை அறிந்திருந்தால் எவ்வித பிரச்சனைகளும் ஏற்படாது. அதன் போது மொழி தொடர்பான நிலையம், அதாவது தேசிய மொழிகள் மத்திய நிலையம் அவசியமில்லை. மொழிசார் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பிரதான காரணம் நிறுவனங்களின் தலைவர்கள் அவற்றை அறியாமையாகும். இந்த மொழி பிரச்சனை இரு மொழிகளை பயன்படுத்துகின்ற பகுதிகளிலேயே ஏற்படுகின்றது, இல்லையில் தமிழ் பிரதேசங்களிலேயே ஏற்படுகின்றது. அதிகாரிகளின் தேவைக்கேற்ப மக்கள் இருக்க வேண்டிய அவசியமில்லை. அதுவே தற்போது இடம்பெறுகின்றது. மக்களின் தேவைக்கேற்ப அதிகாரிகள் மொழியை பயன்படுத்த அறிந்து கொள்ள வேண்டும். மற்றும் ஒரு தவறு காணப்பட்டது. 2 மொழிகளையும் தேசிய மொழிகளாக்க முடியாது. இருப்பினும் பின்னர் அந்த தவறு நிவர்த்தி செய்யப்பட்டது. அந்த திருத்தம் 1956 ஆண்டு முதல் பயணிக்கின்றது. 1956 ஆண்டு எமது தாய்மொழி வருடமாக எமது நாட்டிற்கு இன்றியமையாத ஒரு வருடமாக உள்ளது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மொழி பயன்பாட்டின் போது ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தேசிய மொழிகள் அழைப்பு நிலையம் ஒன்றை திறந்து வைக்கும் முகமாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாட்டு மக்கள் தமது தேவைகளை நிறைவு செய்வதற்கு தாய்மொழியை பயன்படுத்துகின்ற போது ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்க்கும் நோக்கில் இந்த நிலையம் அமைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் அழைப்பு இலக்கமாக 1956 என்ற இலக்கம் பயன்படுத்தப்படுகின்றது.
வெளிநாட்டு உறவுகள் மூலம் கலை மற்றும் கலாசாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக கலை மற்றும் கலாசார நடவடிக்கை அமைச்சர் டிபி ஏகநாயக்க தெரிவிக்கின்றார். 2012ஆம் ஆண்டு அமைச்சின் முன்னேற்றம் தொடர்பில் ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தும் வகையில் நடைபெற்ற சந்திப்பில் உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை கூறினார். ஜனாதிபதி மற்றும் வெளிவிவகார அமைச்சரின் முயற்சியின் பலனாக அரசு தலைவர்களுடனான வரலாற்று சிறப்புமிக்க கலாசார பரிமாற்ற உடன்படிக்கைகளை கைச்சாத்திடும் திட்டத்தினை வலுவான முறையில் நாம் முன்னெடுக்கின்றோம். தற்போது நாம் 12 உடன்படிக்கைகளை வெற்றிகரமான முறையில் முன்னெடுத்து வருகின்றோம். எதிர்காலத்தில் அதை 50ஆக அதிகரிக்க இலங்கையில் உள்ள தூதுவர்கள் மற்றும் ராஜதந்திர அதிகாரிகள் மற்றும் வெளிநாட்டு தூதுக்குழுவினருடன் நாம் கலந்துரையாடி வருகின்றோம். நோர்வுட் காசல்ரி நீர்த்தேக்கத்திலிருந்து நேற்று பிற்பகல் மீட்கப்பட்ட ஆணின் சடலம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். எல்பட கீழ்பிரிவைச் சேர்ந்த 58 வயதான ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிடுகின்றது. சடலம் நாவலப்பட்டி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நபர் காணாமல் போனதாக சில தினங்களுக்கு முன்னர் கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நோர்வுட் போலீசார் தேடுதல் மேற்கொண்டிருந்த நிலையில் நீர்த்தேக்கத்திலிருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஹொரண தலகல பகுதியில் உள்ள வீடொன்றில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த பெண் நேற்று மாலை தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. 47 வயதான பெண் ஒருவரை கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். சம்பவம் தொடர்பாக இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்பதுடன் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். உயிர் பல்வகைத்துவம் மற்றும் கலாசார பெறுமதியிலான பொருட்களையும் உயிரினங்களையும் சட்டவிரோதமாக நாட்டிலிருந்து கடத்திச் செல்ல முற்பட்டதை பல்வேறு சந்தர்ப்பங்களை இந்த வருடத்திற்குள் தடுக்க முடிந்துள்ளதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்தகைய 25க்கும் அதிகமான சந்தர்ப்பங்களை தமது உத்தியோகத்தர்களால் தடுக்க முடிந்துள்ளதாக உயிர் பல்வகைத்துவ கலாசார மற்றும் தேசிய மரபுரிமைகளுக்கான பிரிவின் பிரதி சுங்க பணிப்பாளர் சம்பந்த குணசேகர குறிப்பிட்டார். தொல்பொருட்கள், புராதன நாணயங்கள், விலங்கினங்களின் எச்சங்கள் ஆகியவற்றை நாட்டிலிருந்து கடத்திச் செல்ல பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதி சுங்க பணிப்பாளர் கூறினார். இத்தகைய பொருட்களை பெரும்பாலானவர்கள் சென்னைக்கு கடத்திச் செல்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். உயிர் பல்வகைத்துவ மற்றும் கலாசார பெறுமதியுடைய பொருட்களை கடத்திச் செல்வதற்கு முற்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் கடந்த செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களிலே கைது செய்யப்பட்டுள்ளனர். சுங்கப்பிரிவின் நடவடிக்கைகள் விஸ்தரிக்கப்பட்டமே இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகின்றவர்கள் அதிக எண்ணிக்கையில் கைது செய்யப்படுவதற்கு காரணம் என பிரதி சுங்க பணிப்பாளர் சம்பந்த குணசேகர மேலும் குறிப்பிட்டார். எதிர்வரும் பண்டிகை கால பகுதியில் நுகர்வோர் சட்டங்களை மீறுகின்ற வர்த்தகர்களை சுற்றி வளைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிடுகின்றது. டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக அதிகார சபையின் தலைவர் ரோமி மார்சுக் தெரிவித்தார். பண்டிகை கால பகுதியில் அரிசியை பதுக்கி வைக்கும் வர்த்தகர்கள் தொடர்பில் கடும் நடவடிக்கை மேற்கொள்வதற்கும் தீர்மானித்துள்ளதாக அவர் கூறினார். அத்துடன் நாட்டின் சில பகுதிகளில் உள்ள அரிசி ஆலைகளில் அரிசியை பதுக்கி வைத்துள்ளமை தொடர்பில் தமக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் ரோமி மார்சுக் குறிப்பிட்டார். இது தவிர அரிசியை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்தல், காலாவதியான பொருட்களை விற்றல் மற்றும் பொருட்களின் விலைப்பாட்டியல் காட்சிப்படுத்தப்படாமை போன்ற மோசடி நடவடிக்கைகள் குறித்தும் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார்.